சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் சாலையில் 71 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள், போரூர் ஏரியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மதகு அமைத்தல், போரூர் ஏரி முதல் ராமாபுரம் ஓடை வரை நடைபெறும் கால்வாய் அமைக்கும் பணிகள், அசோக் நகர் 4வது நிழற்சாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பழவந்தாங்கல் காவல் நிலையத்துக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தபோது ஒப்பந்ததாரரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆங்கிலத்தில் கேட்டறிந்தார். நங்கநல்லூரில் ஆய்வுப் பணிகளின் போது ஒப்பந்த நிறுவனத்தின் தலைமை பொறியாளர்களை சந்தித்து திட்டப் பணிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். அப்போது செப்டம்பரில் பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கலாமா என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆங்கிலத்தில் பதிலளித்த பொறியாளர்கள் செப்டம்பர் இறுதிக்குள் பணியை நிறைவு செய்துவிடுவோம் என உறுதியளித்தனர். இந்த கலந்துரையாடல் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மேகதாது பகுதியில் நில அளவீடு செய்வதால் மட்டுமே கர்நாடக அரசால் அணை கட்டிவிட முடியாது என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு விளக்கமளித்தார். சர்வே பண்ணுவதாலேயே அவங்க மேகதாது அணையை கட்டிட முடியாது. எந்த ஒரு அணையை மேல இருக்கிற கட்டுவதானாலும் கீழே இருக்கிற பிரைமரி எஸ்டேட்டுடைய அனுமதியோடு தான் செய்யணும். இதுக்கு அவங்க டிபிஆர் தயார் பண்ணணும். அந்த டிபிஆரை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒத்துக்கணும். அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒத்துக்கிறத பொல்யூஷன் போர்டு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒத்துக்கணும். ஆக இவ்வளவு பேர் இருக்குது. ஆகியனால இதெல்லாம் நடக்க. மகாராஷ்டிராவில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி இதுவரை பிரதான கட்சியாக இருந்த நிலையில் அதிலிருந்து அஜித் பவார் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 8 பேர் விலகி ஆளுங்கூட்டணியில் இணைந்தனர். இதனையடுத்து தேசியவாத காங்கிரசின் பலம் குறைந்ததை அடுத்து அதற்கு அடுத்த இடத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வடட்டிவார் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வானார். கடந்த சில ஆண்டுகளில் மகாராஷ்டிரா எதிர்க்கட்சித் தலைவர்களாக இருந்த ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், ஆர்.கே. பட்டேல், நாராயண் ராணே ஆகியோர் தற்போது பாஜகவிலோ அதற்கு ஆதரவாகவோ உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருக்க வேண்டிய அமைச்சர் ரகுபதி சிறைத்துறை அமைச்சராக இருப்பது வேதனை அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தின் போது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இன்னொரு பக்கம் திமுகவுடைய முகவரியை கேட்டீங்கன்னா கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இந்த 3 மட்டும்தான் திமுகவுடைய முகவரியாக இருக்கு. 27 மாதங்கள் திமுகவுடைய ஆட்சியை பார்த்து விட்டோம். தண்ணி பிரச்சனை இருக்கிறது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்காமையே மாநில அரசு, திமுக அரசு வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு நாம காவிரி குண்டாறு திட்டத்தை, இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் எப்படி செல்வ செழிப்பு மிக்க ஆலங்குடி இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நம்மால் கொடுக்க முடியும். சகோதர சகோதரிகளை, திருநெல்வேலி டவுன் ஆர்ச் மற்றும் குறுக்குத்துறையை இணைக்கும் சாலைக்கு தமிழ்கடல் நெல்லை கண்ணனின் பெயரை சூட்ட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் தொண்டாற்றிய நெல்லை கண்ணனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் டவுன் ஆர்ச் மற்றும் குறுக்குத்துறையை இணைக்கும் சாலைக்கு அவரது பெயரை சூட்ட கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசு கருத்தின் ஒப்புதலின்படி திருநெல்வேலி மாநகராட்சி பச்சைமூர் மண்டலம் பார்வதி விசேஷமாக வருகின்றது. ஆர்ச்சி முதல் குறுக்குத்துறை சாலை இணையும் தென்குடல் சாலைக்கு நெல்லைக்கண்ணன் சாலை என பெயரிட ஏகமனதாக திருவள்ளூர்
திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் அருகே கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடசென்னை அணுமின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரங்கள் அமைத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் அச்சப்படுகின்றனர். இந்நிலையில் திருவான்மையூரிலிருந்து பழவேற்காடு வரை உள்ள 40க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் வடசென்னை அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு பேரணியாக சென்றனர். அவர்களுக்கு ஆதரவாக வணிகர்கள் கடைகளை அடைத்திருந்தனர். அணுமின் நிலையத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை முழக்கமாக எழுப்பிய மீனவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர். கடல்ல ஆர்வர் போட்டு எங்களுக்கு வாழ்வாதாரமே ஃபுல்லா இழந்து போட்டோம். இன்னைக்கு ஆறுல குறைஞ்சபட்சம் 20 அடி 19 16 அடி இருந்த பள்ள தண்ணி இன்னைக்கு ஃபுல்லா சாம்பல் அடைஞ்சு 2 அடி 3 அடியில் தான் பள்ளமே இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு சேருன்னு இருந்தாதான் ஒரு முட்டை இடுறதோ இளம் பெருக்கு ஆகுறதோ இல்ல கொஞ்சம் இற குஞ்சோ நண்டு குஞ்சுகளோ பொரியறதுக்கு வாட்டமா எதுவுமே சாம்பலா ஃபுல்லா சாம்பல் படிகள் தான் இருக்கு. போராட்டத்தை எங்களோட முக்கியமான கோரிக்கை வேலை வாய்ப்பு, 2வது ஆற்றை சுத்தப்படுத்துறது. இது கிட்டத்தட்ட 96லேருந்து இந்த ஆறு பால்பட்டு இருக்கு. இது முழுக்க இந்த பவர் பிளான்ட்டுகளால ஒரு 90% சாம்பல் கழிவும் சுடு தண்ணி அப்புறம் இது அதுலேருந்து வெளியேற ரசாயன கழிவு வேஸ்டால அதிகபட்சமாக பாதிச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 குடும்பங்கள் இங்கே மீனவ மக்கள் பாதிக்கிறாங்க. இது 2 தலைமுறை இப்போ பெரிய பாதிப்பு உட்பட்டிருக்கு. அந்த பாதிப்புல பெரும் அளவில் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பெரும் அளவில் பாதிச்சிருக்கு. இது வரைக்கும் அதுக்கான நிவாரணமோ மருத்துவ முகாமோ இது சம்பந்தமா வேலை வாய்ப்போ எதுவுமே நடத்தவே இல்லை. ஆற்றுப்படுகையில மணல்களை கொட்டி தான் வேலை செய்யணும். இவங்க கட்டிட கழிவுகளை கொட்டுறாங்க. இருக்கிற எல்லா கழிவுகளையும் எடுத்துட்டு வந்து அங்கே கொட்டி அதை மேடாக்கி அது மேல இவங்க டவர் அமைக்கிறாங்க. இதனால எங்க வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வாரணாசி நீதிமன்றம் அளித்த அனுமதியை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதி கோவில் ஒன்றின் மீது அமைக்கப்பட்டது என்ற வழக்கில் அங்கு மத்திய அரசின் தொல்லியல் துறை அறிவியல் ரீதியாக விரிவாக ஆய்வு செய்ய வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதை எதிர்த்து ஞானவாபி மசூதி கமிட்டி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். ஆய்வின் போது மசூதி கட்டுமானத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற தொல்லியல் துறையின் உறுதியை ஏற்காமல் இருக்க எந்த முகாந்திரமும் இல்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். டெல்லி மாநிலத்தில் அரசு அதிகாரிகளை நியமிப்பது குறித்த சட்டத்தை இயற்ற மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தெரிவித்துள்ளார். டெல்லி மாநில அரசு அதிகாரிகள் நியமன சட்டம் தொடர்பாக மக்களவையில் காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமித்ஷா டெல்லி அதிகாரிகள் நியமன சட்டத்தை இயற்றும் உரிமை மத்திய அரசுக்கு இருப்பதாக விளக்கமளித்தார். யூனியன் பிரதேசம் தொடர்பான சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றமே கூறியிருப்பதாகவும் அப்போது அமித்ஷா சுட்டிக்காட்டினார். மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்த குடும்ப தலைவிகளின் விவரங்களை சரிபார்க்கும் பணி வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டு பதிவு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் 75 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பங்களை பதிவு செய்த குடும்ப தலைவிகளின் விவரங்களை சரிபார்க்கும் பணி வருகிற 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடு வீடாக நடைபெற உள்ளது. இப்பணியில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். கள ஆய்வு நடத்திய பிறகுதான் குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218வது நினைவு நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் பொன்முடி, சேகர்பாபு, சக்கரபாணி, சாமிநாதன், கயல்விழி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் தீரன் சின்னமலை பிறந்த ஊரான மேலப்பாளையத்தில் அவரது உருவப்படத்துக்கு அரசு சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் பல்வேறு கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சுதந்திர போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களை பல போர்களில் தோற்கடித்து வென்றவருமான தீரன் சின்னமலையின் 218வது நினைவு நாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளரின் வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மதுரை புறவழிச்சாலையில் உள்ள சங்கரின் வீட்டிலும் அவரது நிதி நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சின்னாண்டான்கோவில் பகுதியில் உள்ள தனலட்சுமி மார்பிள்ஸ் கடை மற்றும் அதன் உரிமையாளர்களில் ஒருவரான பிரகாஷின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. வடமாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வருவதால் அவர் மூலம் பெரிய அளவில் முதலீடு ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த ஜூன் 13ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அலுவலகத்துக்கு சீல் வைத்தனர். அதன் பிறகு 2வது முறையாக கரூரில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திமுக ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டனர். வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் பழனி அருகே உள்ள புஷ்பத்தூரில் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி வருவதோடு தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் நிதி நிறுவனமும் நடத்தி வருகிறார். இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பின்னர் தமுத்துப்பட்டியில் உள்ள அவரது தோட்டத்து வீட்டில் 18 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றது. முன்னதாக தோட்டத்து வீட்டு முன்பு 30க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டனர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நெடுஞ்சாலை அமைக்க அனுமதி அளித்தது யார் என தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 200 ஏக்கர் நிலத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பை தடுத்ததாக அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ராதாகிருஷ்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது அறநிலையத்துறையிடம் அனுமதி பெறாமல் கோவிலுக்கு சொந்தமான 13 ஏக்கர் நிலத்தில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருவதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து நெடுஞ்சாலை அமைக்க அனுமதி வழங்கியது யார் என தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 61 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 4:17 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டடங்கள் லேசாக குலுங்கின. இந்த நிலநடுக்கத்தால் சேதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. மெக்சிகோவில் உலக சாதனை அங்கீகாரம் பெற மிக நீளமான டோட்டா சாண்ட்விச் செய்யும் முயற்சியில் சமையல் கலைஞர்கள் ஈடுபட்டனர். மெக்சிகோ சிட்டி நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு சாண்ட்விச் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ரொட்டி, இறைச்சி, காய்கறிகள் ஆகியவற்றை கொண்டு 75 மீட்டர் நீளத்திற்கு டோட்டா சாண்ட்விச் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இறுதியாக நிகழ்வில் தயாரிக்கப்பட்ட சாண்ட்விச்சை அங்கிருந்த பொதுமக்கள் ருசித்து மகிழ்ந்தனர். சரக்கு கப்பலின் அடிப்பகுதியில் அமர்ந்து 14 நாட்கள் பயணித்த நைஜர் நாட்டைச் சேர்ந்த 4 பேர் பிரேசிலில் மீட்கப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியுள்ளதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவுகிறது. இதனால் நாட்டு மக்கள் இதர நாடுகளுக்கு அகதிகளாக குடியேறும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சரக்கு கப்பல் ஒன்றின் அடிப்பகுதியில் உள்ள சுக்கானில் அமர்ந்தபடி 4 பேர் பயணித்துள்ளனர். கடல் நீரை மட்டும் பருகி 14 நாட்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்த அவர்கள் 4 பேரும் தற்போது பிரேசிலில் மீட்கப்பட்டுள்ளனர். பிரேசில் நாட்டில் அடைக்கலம் தரும்படி அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. வேகமாக பரவி வருகின்றன. சொந்த ஊரான டெலாவருக்கு வந்துள்ள அதிபர் பைடன் குடும்பத்துடன் நேரம் செலவழித்து வருகிறார். இந்நிலையில் ரோஹோபோத் என்ற பகுதியில் உள்ள பூங்காவுக்கு அருகே உள்ள பாதையில் அதிபர் பைடன் மிதிவண்டி ஓட்டிச் சென்றார். பாதுகாவலர்களுடன் மிதிவண்டியை ஓட்டிச் சென்ற காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன.
சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் விலை குறைந்து 5535 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 44,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 80 காசுகள் விலை இறக்கம் கண்டு 78 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கமல்ஹாசனின் தூங்காவனம், விக்ரமின் கடாரம் கொண்டான் ஆகிய படங்களை இயக்கிய ராஜேஷ் எம் செல்வாவின் அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய படத்தில் அதிதி ராவ் கதாநாயகியாக நடிக்கிறார். இந்த படத்தின் மூலம் தெலுங்கு நடிகை கெட்டிகா சர்மா தமிழில் அறிமுகமாகிறார். இவர் தெலுங்கில் ரொமான்டிக், லக்ஷ்யா, ரங்கா ரங்கா வைபவங்கா, அண்மையில் வெளியாகியுள்ள ப்ரோ ஆகிய படங்களில் நடித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் காவல் நிலையம் கட்ட தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்தவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 15,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கோயிலுக்கு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் காவல் நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் சுந்தர், பரத சக்கரவர்த்தி அமர்வு புறம்போக்கு நிலத்தில் அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். மேலும் வழக்கு தொடர்ந்த நபருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஒப்பந்தத்தின்படி தினக்கூலியாக 640 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டதாகவும், ஆனால் தங்களுக்கு 300 ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களுக்கான ஊதியத்தை ஒப்பந்ததாரர் முறையாக வழங்காமல் இருப்பதாக தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் கூடலூரில் குப்பைகளை அகற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் நிதி மோசடிக்கு உடந்தையாக இருந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த ரவி என்பவர் கச்சனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் தலைவராக உள்ளார். இந்த வங்கியில் செயலாளராக உள்ள தனசேகரன் என்பவர் நிதி முறைகேடு செய்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் ரவிக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் கூட்டுறவு சங்க செயலாளராக இருந்த ஜெயபால் என்பவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பே ஓய்வு கால பணப்பலனை பெறுவதற்கு வழிவகை செய்ய துணை போனதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கூட்டுறவு சங்க தலைவர் ரவியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போதே தொடங்குமாறு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட 8 மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆலோசனை நடத்தினர். அப்போது எம்பிக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் தகுதி வாய்ந்த நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தொகுதிகளில் தங்கியிருந்து மக்களுக்கான பணிகளை துரிதமாக மேற்கொள்ளவும் அவர் வலியுறுத்தினார். அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்துள்ள தடை பாகிஸ்தானுக்கு சாதகமாக மாறியுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கள் அரிசிக்கு தேவை அதிகரித்து வருவதாகவும், ரஷ்யா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஆகிய நாடுகள் தங்களை அணுகியுள்ளதாகவும் பாகிஸ்தான் அரிசி ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் செலாராம் கெவ்லானி தெரிவித்துள்ளார். அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதிக்கும் முன் 1 டன் அரிசியை $450 ஏற்றுமதி செய்ததாகவும், தற்போது விலையை $500 அதிகரித்துள்ளதாகவும் செலாராம் கெவ்லானி தெரிவித்தார். இந்த விலை $600 வரை உயரக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு மட்டும் $300 கோடி மதிப்பிற்கு அரிசி ஏற்றுமதி நடக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டில் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் பாஸ்மதி அல்லாத மற்ற ரக அரிசி வகைகளை ஏற்றுமதி செய்ய இந்தியா தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறந்த செயல்பாட்டுக்கான இந்திய அளவில் சிறந்த மாநிலத்துக்கான விருதை தமிழகம் பெற்றுள்ளது. 13வது தேசிய உறுப்பு கொடை தின நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடமிருந்து இந்த விருது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டில் மனித உறுப்புகளின் மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் 15,000க்கும் அதிகமான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் சிறப்பாக செயல்பட்டதாக தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 மருத்துவமனைகளில் ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸ் இருக்கிறது. 120 தனியார் மருத்துவமனைகளில் அந்த உரிமம் இருக்கிறது. இந்தியாவிலேயே அரசு மற்றும் தனியார்
மருத்துவமனைகளில் உறுப்பு தானம் பெறுவதற்குரிய உரிமம் இருக்கிற மாநிலம், அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. திருவள்ளூர் மாவட்டம் காட்டில் நிரந்தர முகத்துவாரம் அமைக்க அனுமதி வழங்குவது தொடர்பாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் படகில் சென்று நேரில் ஆய்வு செய்தார். பழவேற்காடு மீனவ மக்களின் வாழ்வாதாரமாக பழவேற்காடு ஏரியும் வங்காள விரிகுடா கடலும் இணையும் முகத்துவாரம் விளங்கி வருகிறது. முகத்துவாரத்தை மீனவர்களை தங்களது சொந்த செலவில் தூர்வாரி வரும் நிலையில் அங்கு நிரந்தர முகத்துவாரம் அமைக்க எழுந்த தொடர் கோரிக்கையை அடுத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒப்புதல் வழங்கியது. இதனையடுத்து கடந்த வாரம் பழவேற்காட்டில் நிரந்தர முகத்துவாரம் அமைக்க கலங்கரை விளக்கம் பகுதியிலிருந்து முகத்துவாரம் வரையிலான 4.5 கிலோமீட்டர் வரை பணிகள் தொடங்கின. இப்பணிகளை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் படகில் சென்று நேரில் ஆய்வு செய்தார். நானும் இப்பதான் முதல் தடவை நான் இங்க வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது அதே தான் சொன்னாங்க, இது மாதிரி சில அன்சேஃப் டூரிசம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, சில உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கொண்டு வந்து அந்த கவனத்துக்கு எடுத்து வந்து இதை கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துகிற மாதிரி சுற்றுலா சார்ந்த விஷயங்களை இங்கே மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துகிற மாதிரி சில நடவடிக்கையை சுற்றுலாத்துறைக்கு நம்ம கண்டிப்பாக நான் உங்கள் சார்பாக நான் எடுத்து சொல்கிறேன். புத்தக கல்வியை தாண்டி விவசாயம், தொழில் கல்வியையும் மாணவர்கள் கற்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளி தொடக்க நூற்றாண்டு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அப்போது விழாவில் பேசிய அமைச்சர், பெற்றோருக்கும் பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நமது பிள்ளைகளை மற்ற மாணவர்களுடன் ஒப்பிடக்கூடாது என்றும் அவர்களுக்கு உள்ள தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு கோரிக்கை வைத்தார். மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வைக்கிற வேண்டுகோள் தான், நம்முடைய மாணவ செல்வங்களை தயவு செய்து மற்ற மாணவர்களோடு ஒப்பிடாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தனித்திறமைகள் உண்டு. அந்த தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமையாக நான் பார்க்கிறேன். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சி தலைவரை மாற்றக் கோரி 20 கவுன்சிலர்கள் ஆணையருக்கு கடிதம் அளித்திருக்கிறார்கள். மக்களுக்கான எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என கூறி நகராட்சித் தலைவர் ஜானை மாற்ற வலியுறுத்தி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்தவர் நகராட்சி தலைவராக இருந்தபோது மக்கள் பணி செய்யாததால் அவரை மாற்றக் கோரி திமுகவினரே மனு கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவரம் கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரியில் குரங்குகள் அடிக்கடி சுற்றித் திரிவதால் மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி பயில்வதாக கூறப்படுகிறது. 800 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த கல்லூரி வளாகத்தில் குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வகுப்பறைகளை திறந்தாலே குரங்குகள் நுழைந்து விடுவதாகவும் அச்சத்துடன் தினமும் வகுப்புகளுக்கு செல்வதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்லூரி வந்தபோது மட்டும் பட்டாசு வெடித்து குரங்குகளை கல்லூரி நிர்வாகம் வெளியேற்றியதாகவும், ஆனால் இதற்கு முழு தீர்வு காண வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் அருகே கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள் குழாயில் கசிவு ஏற்பட்டு பள்ளிய அக்ரஹாரம் தென்பெரம்பூர் சாலை உள்வாங்கியது. அவ்வழியே போக்குவரத்திற்கு தடை விதித்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு போடப்பட்ட சாலை இப்போது உள்வாங்கியது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன் உரிய ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் அங்கு சீசன் கலையிழந்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இல்லாததால் தண்ணீர் வரத்து குறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகிறார்கள். கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே திடீரென தென்பட்ட பச்சை பாம்பால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து கொடைக்கானல் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பச்சை பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். காஞ்சிபுரத்தில் நகை வாங்குவது போல் நடித்து தங்க சங்கிலிகளை திருடிக் கொண்டு தப்பிய இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வள்ளல் பச்சையப்பன் தெருவில் அசோக் என்பவரின் கடையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி வந்த இளம்பெண் ஒருவர் கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலிகளை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். பின் நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட இளம்பெண்ணை கைது செய்தனர். இமயமலை தொடரில் 600 லட்சம் ஆண்டுகள் பழமையான சமுத்திரத்தை சார்ந்த நீர்த்துளிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் ஜப்பானின் நிகாட்டா பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய இந்த ஆராய்ச்சியில் கனிமங்களுக்கு அடியில் இந்த நீர்த்துளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி பற்றி அவர்கள் கூறுகையில், இந்த நீர்த்துளிகளை ஆராய்வதன் மூலம் நம்மால் உலகத்தின் பரிணாம வளர்ச்சியை அறிய இயலும் என்று அவர்கள் கூறினர். மழைநீர் வடிகால் பணிகளின் ஆய்வின் போது அமமுக நிர்வாகி CR சரஸ்வதி காத்திருந்ததை கவனித்த முதலமைச்சர் ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கிச் சென்று அவரை சந்தித்தார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மழைநீர் வடிகால் பணிகளை பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார். அசோக் நகர் பகுதியில் ஆய்வு செய்து முடித்துவிட்டு காரில் புறப்பட்ட போது அமமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி காத்திருந்ததை கவனித்த முதலமைச்சர் ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கிச் சென்று அவரிடம் நலம் விசாரித்தார். பின்னர் அசோக் நகர் பகுதியில் மழைக்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் CR சரஸ்வதி நேரடியாக தெரிவித்தார். அதை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். எனக்கு நான் எதிர்பார்க்கல, மாண்புமிகு முதலமைச்சர் இறங்கி வந்து பேசுவாருங்கிறது சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலே மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்து இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் சார் நானே வந்திருப்பேன்னு. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கீங்களா, இங்கே தான் இருக்கீங்களா? நாங்கள் ஆமாண்ணே சொன்னாங்க, இந்த மாதிரி சாக்கடை பிரச்சனை இருக்குங்கண்ணே. அதுக்கு தாங்க நானே நேராக வந்திருக்கேன், கண்டிப்பாக சரி பண்ணிடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. ஸோ உண்மையிலே இறங்கி நின்று பதில் சொல்லிட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கு. திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை, தேர்தல் பணிகள் சிறப்பாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறந்த செயல்பாட்டுக்கான இந்திய அளவில் சிறந்த மாநிலத்துக்கான விருதை தமிழகம் பெற்றுள்ளது. 13வது தேசிய உறுப்பு கொடை தின நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடமிருந்து இந்த விருது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டின் மனித உறுப்புகளின் மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் 15,000க்கும் அதிகமான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் சிறப்பாக செயல்பட்டதாக தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 மருத்துவமனைகளில் ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸ் இருக்கிறது. 120 தனியார் மருத்துவமனைகளில் அந்த உரிமம் இருக்கிறது. இந்தியாவிலேயே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு தானம் பெறுவதற்குரிய உரிமம் இருக்கிற மாநிலம், அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி கீழ்பவானி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டுவசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். கூடக்கரை, ஆண்டிப்பாளையம் மற்றும் எலத்தூர் செட்டிப்பாளையத்தில் பாலம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பணிகளை விரைந்து முடிக்க கட்டுமான நிறுவன ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தல் வழங்கினார். முன்னதாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கீழ்பவானி வாய்க்காலில் 8 இடங்களில் பாலம் அமைக்கும் பணியும், விவசாயிகள் அனுமதித்த 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்கவாட்டு சுவர் கட்டும் பணியும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பல இடங்களில் பாலம் அமைக்கும் பணி முடிவடையாத நிலையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விமான நிலையங்களில் பண்டிகை கால நெரிசலை தவிர்க்கும் வகையில் கூடுதலாக எக்ஸ்ரே இயந்திரங்களை நிறுவுவதுடன் தொழிற் பாதுகாப்பு படை அதிகாரிகளையும் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2D பார்கோட் ஸ்கேனர்கள் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் வரிசையில் நிற்க வேண்டிய நேரமும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய நடைமுறைகளை எளிதாக்க சமூக ஊடகங்கள் மூலமும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் திட்டம் உள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிர சோதனைகளுக்கு பிறகே பயணிகளின் உடைமைகள் அனுமதிக்கப்படுகின்றன. வெளிநாட்டு சரக்கு விமானங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையம் முழுவதும் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களை வரவேற்க வருபவர்கள் கட்டாயம் பாஸ் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர்கள் 10 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் சமூக நலத்துறையில் காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சத்துணவுத்துறை ஆணையர் எழுதியிருக்கும் கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார். தகுதியான நபர்கள் படிவத்தை பூர்த்தி செய்து ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நல ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி பகுதியில் தும்பிக்கை இல்லாத யானைக்குட்டி மீண்டும் வருகை தந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அதிரப்பள்ளி வனப்பகுதியில் தாயுடன் சுற்றிய தும்பிக்கை இல்லாத யானைக்குட்டியை பார்த்த சுற்றுலா பயணிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். யானைகள் கூட்டத்திற்கு மத்தியில் அந்த யானைக்குட்டி இருந்ததால் அதற்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் வனத்துறையினர் தவித்தனர். தற்போது அதே யானைக்குட்டி ரப்பர் தோட்டத்தில் இருப்பதை அறிந்த வனத்துறையினர் யானையின் உடல்நிலை நன்றாக தேறியுள்ளதாக தெரிவித்தனர். சென்னை அம்பத்தூரில் 9 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மூதாட்டியை காவல்துறையினர் மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். மல்லிகா என்பவரை காணவில்லை என 2014ஆம் ஆண்டு அவரது மகன் புகார் கொடுத்திருந்தார். விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மல்லிகா மும்பையில் இருப்பது தெரியவந்தது. அங்கு சென்ற நாகை காவல்துறையினர் மூதாட்டியை மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் கொலை வழக்கு ஒன்றில் 84 வயது மூதாட்டி கைது செய்யப்பட்டது தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. குனிசேரி கிராமத்தில் 1998ஆம் ஆண்டு பாரதி என்ற பெண் வேலை செய்து வந்த வீட்டு உரிமையாளரை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் 20 ஆண்டுகள் கழித்து 2019ஆம் ஆண்டு பாரதி அம்மா என்ற 84 வயது மூதாட்டி கைது செய்யப்பட்டார். தாம் எந்த தவறும் செய்யவில்லை என நீதிமன்றத்தை நாடிய அந்த மூதாட்டி தாம் நிரபராதி என தற்போது நிரூபித்துள்ளார். தவறான முகவரியாலும் பெயர் ஒற்றுமையாலும் மூதாட்டியை காவல்துறையினர் கைது செய்தது தற்போது தெரியவந்தது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 51வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் சிக்கிம், கோவா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசின் தடையை பாதிக்காத வகையில் 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என கூறினார். தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட காவிரி ஆற்று பகுதியில் பொதுமக்கள், புதுமண தம்பதிகளும் காவிரி தாய்க்கு பெரிய வாழை இலை போட்டு அதில் முக்கணிகள், காப்பரிசி, கருகமணி, முளைப்பாரி வைத்து வழிபாடு செய்தனர். சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டும் புதியதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பிரித்து கட்டும் வைபவங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல தஞ்சை, திருவையாறு, ஈரோடு மாவட்டம் பவானி, கூடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆற்றங்கரையில் குவிந்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர்.
ஒட்டி மதுரை அருகே அழகர் மலையில் உள்ள ராக்காயி அம்மன் கோவில் நூபுரகங்கை தீர்த்தத்தில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். மேலூர் அருகே அழகர்மலை உச்சியில் உள்ள ராக்காயி அம்மன் கோவில் அருகே நூபுரகங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது. திருமாலின் திருவடி சிலம்பிலிருந்து நூபுரகங்கை தோன்றியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி இந்த சிலம்பாற்று தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் ராக்காயி அம்மனை வழிபாடு செய்தனர். நூபுரகங்கை தீர்த்தத்தை எடுத்துச் சென்றனர். மேலும் கள்ளழகர் கோவிலிலும் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதியிலும் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் பூஜை பொருட்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம், தினசரி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் சம்பங்கி, ரோஜா உள்ளிட்ட பூ மாலைகள், வாழைப்பழம், எலுமிச்சை பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாகின. சம்பங்கி மாலை 500 ரூபாய்க்கு, மேலும் பூவன் ரக வாழைத்தார் ஒன்று 600 ரூபாய் வரையும் விற்பனை உயர்ந்து காணப்படுகிறது. விலை உயர்வு அதிர்ச்சி அளித்ததாலும் மக்கள் ஆடிப்பெருக்கு பண்டிகை பூஜைக்காக அவற்றை வாங்கி சென்றனர். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தமிழகத்தில் விளையும் தக்காளி வரத் தொடங்கியதால் வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கோயம்பேடு சந்தையில் தக்காளி 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவு காரணமாக 1 மாதத்திற்கும் மேலாகவே தக்காளி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. சந்தையில் ரகங்களுக்கு ஏற்ப தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி விலை சற்று கூடுதலாகவே உள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தினசரி காய்கறி சந்தையில் ஒரே நாளில் 5 டன் தக்காளி கொண்டுவரப்பட்டதால் விலை பாதியாக குறைந்தது. சந்தையில் 1 மாதமாகவே 16 கிலோ எடை கொண்ட தக்காளி ஒரு பெட்டி சுமார் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக சந்தைக்கு அதிகாலையிலேயே 5 டன் தக்காளி விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் 1 கிலோ தக்காளி 55 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்டது. தக்காளி விலை பாதியாக குறைந்ததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தக்காளியை வாங்கி சென்றனர். ஆடிப்பெருக்கையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல் 1 கிலோ கனகாம்பரம் 600 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேவை அதிகரிப்பால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்னார்குடியில் உள்ள வீரக்கி கிராமத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டது. இதனால் தாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே தூய்மையான குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்துவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக பகுதியில் சுமார் 100 மீட்டருக்கும் மேல் கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி சேதமாகின. கடற்கரை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள் சேதமானதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். ஒரு சிலர் தங்களது விசைப்படகுகளை ஆழ்கடல் பகுதிக்கு பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். அவ்வப்போது இதுபோல கடல் உள்வாங்குவதால் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதுகுறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கைக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது 1 கிலோ முருங்கை 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. 1 கிலோ முருங்கை 40 ரூபாய்க்கு மேல் விற்றால் மட்டுமே லாபம் கிடைக்கும் என்றும், இப்போதைய விலை உரம் வைக்கும் செலவுக்கே கட்டுப்படியாகவில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே முருங்கைக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யக்கோரி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்.